Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம மார்க் பண்ணதை படித்தாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி நான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க் பண்ணாததுக்கு ரீசன் வந்து ஷார்ட் டியூரேஷன் டைம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ரிவிஷன் 1க்கு நம்ம வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின், ரிப்பீட்டடாக எது கேட்டிருக்காங்க, அடுத்து ஆவரேஜாக எந்த கொஸ்டின், அந்த மாதிரி அதுக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்குது, இன்னும் ஒரு 10 days தான் இருக்குது டைமிங்கிறதுனால எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ரிப்பீட்டட் வந்து ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் ரெஃபர் பண்ணி நம்ம பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ யூனிட் 1 லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு 1 marks ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. ரோமன் நம்பர் 6 ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஃபைன் இனர்ஷியா, அண்ட் தென் செகண்ட் ஒன், fourth one differentiate mass and weight, define moment of couple. fifth one 1 2 4 5 6 7 ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. தென் 10th one இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா. அடுத்து டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், fourth one ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 5th and 7th one இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து யூனிட் 2 ஆப்டிக்ஸ், பேஜ் நம்பர் 30. ரோமன் நம்பர் 6 வாட் இஸ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட், தேர்ட், 4, 5, 6. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 mark கொஸ்டின். டீட்டெயிலே வந்து இதை ஆப்ஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ 1 2 3 4 5 6. தென் 9th கொஸ்டின். அடுத்து டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் இருக்கு இல்லையா, இது கண்டிப்பாக வரும். இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து தேர்ட் ஒன் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ராப்ளம்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, திரும்ப சொல்கிறேன். ஏன்னா அந்த கம்பல்சரி கொஸ்டின் 2 markல ஒன்று, 5 markல ஒன்று வருது. யூனிட் 3 தெர்மல் ஃபிசிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 40. Answer in briefly. First one, define 1 calorie, and second, distinguish between linear, aerial and superficial expansion. Then fourth question, Boyle's law, இது repeated question. அடுத்த law of volume, இது repeated. Ideal gas and real gas இருக்கு இல்லையா, இது very 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 important question. இது 5 markல இதை வந்து சேர்த்து கேட்குறாங்க. Then 7 and 8. அடுத்தது நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் இன் டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு. நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் லெசன் உள்ளேயும் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் லெசனுக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா, அந்த எக்ஸாம்பிள் சம்ஸையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டி. 56ல வெரி ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. தென் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் ஸ்டேட் ஹோம்ஸில் இது ரிப்பீட்டட் கொஸ்டின், அண்ட் தென் 5th கொஸ்டின். லாங் ஆன்சர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இது செகண்ட், தேர்ட், 5th இது மூணுமே வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ மேபி இது 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஏசி இது ரெண்டுத்தையும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கும் அதிலே சேர்த்து கேட்டிருந்தாங்க. அதனால செகண்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த லெசனில் டீட்டெயிலு. செகண்ட், தேர்ட் அண்ட் 5th கொஸ்டின் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் மஸ்ட். ஓகேங்களா? யூனிட் 5 அக்கௌஸ்டிக்ஸ். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 1 marks ஃபுல்லாக எல்லா லெசனோட 1 marks நீங்கள் தரோவாக படிச்சுக்கோங்க. ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் வந்து செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. தேர்ட் ஒன் அண்ட் தென் ஃபோர்த் அண்ட் தென் 5th ஒன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 7 ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. தென் செகண்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன் அண்ட் தென் 5th ஒன். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது பேஜ் நம்பர் 72ல டீட்டெயிலில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் அண்ட் தென் 4th கொஸ்டின் வாட் இஸ் அன் எக்கோ, இது வந்து ரிப்பீட்டடாக ஹாஃப் இயர்லியில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு, தேர்டு, 4th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டீட்டெயிலில். யூனிட் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 1 marks ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 89ல ஆன்சர் இன் 1 or 2 word இருக்கு இல்லையா, தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5th ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 6th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், 7th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் 10th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரோமன் நம்பர் 10 answer the following question in few sentences. First one, any 3 features of natural and artificial radioactivity, repeated question. Then second, define critical mass. At the define one Röntgen, இது repeated question. Fourth one, state Soddy and Fagans displacement law வந்து repeated question. 1 2 3 and 4.
then 8th one and then 9th repeated question. Detail பொறுத்த வரைக்கும் second very very important properties of alpha beta and gamma radiations வந்து இது வந்து half yearly question. இது அந்த அளவுக்கு importance இல்ல, but possibilities இருக்கு. Nuclear reactor, explain its essential parts with their functions. Unit 7 atoms and molecules. So page number 103ல இருக்க 1 marks ஃபுல்லா தரவா பார்த்துக்கோங்க. அடுத்து 104ல ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் தென் ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸும் அட்டாமிசிட்டியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லாங் ஆன்சர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தென் fourth one modern atomic theory, it is very very important question. அதே மாதிரி derive the relationship between relative molecular mass and vapor density இருக்கு இல்லையா, இது important question. Next unit 8 periodic classification of elements. So இந்த லெசன்ல as usual நீங்க 1 marks தரோவா பார்த்துக்கோங்க. 1 marksக்கு அடுத்தது 2 marks 4 marks 7 marks இருக்கு இல்லையா, அது வந்து இது வந்து கம்பைன் பண்ணியும் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. 2 marks வந்து 4 marksல. ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ல வாட் இஸ் ரஸ்ட், இட் இஸ் கம்பல்சரி கொஸ்டின். கிவ் த ஈக்குவேஷன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். த சேம் திங் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில வந்து ஸ்மெல்டிங் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Explain smelting process. Then unit 9 solutions, as usual 1 mark fulla தரவா பார்த்துக்கோங்க. 135ல short answer define the term solution, it is very very halfly important question. அடுத்தது second question, then fourth one, fifth one, 7 8 1 2 4 5 7 8. அடுத்து long answerல பார்த்தீங்கன்னா first one important question, second இது வந்து half yearlyக்கு very 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 மிஸ் பண்ணக்கூடாத question, various factors affecting solubility. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் ஃபோர்த் ஒன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் ஃபிஃப்த் ஒன் சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பேர்ட் பை இருக்கு இல்லையா, அந்த ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் லாங் ஆன்சரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 10 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெசனில் நம்ம வந்து 2 marks 4 marks 7 marks நம்ம ப்ரையாரிட்டி வைஸ் முடிக்கணும். ஃபர்ஸ்ட் 1 marks ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ல செகண்ட் ஒன் வை டஸ் த ரியாக்ஷன் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, இது ஹாஃப் இயர்லியில் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின். தென் தேர்ட் ஒன் 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. தென் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் அண்ட் தென் ஃபிஃப்த் கொஸ்டின், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாசிபிலிட்டிஸ் இருக்கு தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் யூனிட் 11 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெசன்ல பேஜ் நம்பர் 171 ரோமன் நம்பர் 5 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் இது வந்து ஹாஃப் இயர்லியில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஷியேட் சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ், சரிங்களா. அடுத்து ரோமன் நம்பர் 6 லாங் ஆன்சர் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் ஹவு இஸ் எத்தனால் மேனுஃபேக்சர்ட் ஃப்ரம் சுகர் கேன் இருக்கு இல்லையா, இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து மெக்கானிசம் ஆஃப் கிளீன்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் இருக்கு இல்லையா, கிளீன்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப், அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 173 யூனிட் 12 பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜி, பேஜ் நம்பர் 185. ஸோ இதில் ஆன்சர் என்ன சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, வாட் இஸ் கொலாட்ரல் வாஸ்குலார் பண்டல், அது இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் கொஸ்டினும் இந்த ட்ரா அண்ட் லேபிள் இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட், தேர்ட், ஃபிஃப்த் அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட். இது ஹாஃப் இயர்லியில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டீட்டெயில பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் மோனோகாட் டைகாட் ஏரோபிக் அனரோபிக் இதுதான் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நம்பர் 7th ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும். நெக்ஸ்ட் யூனிட் 3 ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ இந்த லெசன்ல பேஜ் நம்பர் 198 ஆன்சர் இன் அ சென்டென்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா how does leech respire இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் டென்டல் ஃபார்முலா ஆஃப் ராபிட், இது ரிப்பீட்டட் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 198லே சிக்ஸ்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் 8th ஒன் 9th ரிப்பீட்டடாக 10th ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ல இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், சரிங்களா. அடுத்தது லாங் ஆன்சர் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் லாங் ஆன்சர் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 14 டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் plants and circulation in animals, page number 214ல ஆன்சர் என்ன சென்டென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
Roman number 5ல first one, second one, fourth one, fifth one important question. சரிங்களா? first, second, fourth, fifth இது important question. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ல first one important. அடுத்து செகண்ட் வாட் இஸ் கொஹிஷன் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 215ல டிஸ்கிரைப் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் இருக்கு இல்லையா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 6 1 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9th 12 13. சரிங்களா? 215ல 5 6 7 9 12 13. அடுத்தது லாங் ஆன்சர் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஃபோர்த்ல இது ஜஸ்ட் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹாஃப் எலி கொஸ்டின். சரிங்களா? இது நான் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னு. ஸோ சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணிடுறேன். யூனிட் 15 நர்வஸ் சிஸ்டம், பேஜ் நம்பர் 227. அதில் இருக்க 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் ரோமன் நம்பர் 6ல டிஃபைன் ஸ்டிமுலஸ் இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். தென் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், ரெஃப்ளெக்ஸ் ஆர்க் இது இம்பார்ட்டன்ட். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரியும் மெடுலேட்டட் அண்ட் நான் மெடுலேட்டட் இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? அடுத்தது லாங் ஆன்சர் கொஸ்டின், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் லேபிள் டயக்ராமோட. அடுத்து 228ல ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 6ல 16 பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெசன்ல 240 பேஜ் நம்பர் ஆன்சர் இன் அ வேர்ட் ஆர் சென்டென்ஸ்ல செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் எயித் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரோமன் நம்பர் 7 ஆன்சர் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின் அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதுனா வாட் இஸ் போல்ட்டிங் இருக்கு இல்லையா, அது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து பேஜ் நம்பர் 241ல பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த், செவன்த், நைன்த், ஃபிஃப்த்தும் செவன்த்தும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து லாங் ஆன்சர் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 2 3 4 இது 3 டீட்டெயிலுமே இம்பார்ட்டன்ட். அதில் தேர்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஒரு லெசன்லேயும் கம்பல்சரி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து இது கம்பல்சரி மிஸ் பண்ணக்கூடாதுன்ற கொஸ்டின்ஸ் இருக்கு. யூனிட் 17 பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லெசன்ல பேஜ் நம்பர் 257ல இருக்கிற 1 மார்க்ஸ் தரவா பார்த்துக்கோங்க. 258ல பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 5ல 4th 5th 6th 7th 8th இது எல்லா கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். 8th ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் ரோமன் நம்பர் 6ல ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, தென் தேர்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, தென் செவன்த் ஒன் இம்பார்ட்டன்ட், தென் 10th ஒன் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது 14th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லாங் ஆன்சர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? யூனிட் 18 ஜெனெட்டிக்ஸ். ஜெனெட்டிக்ஸ் லெசன்ல 1 மார்க்ஸ் தரோவா பார்த்துக்கோங்க. 272 பேஜ் நம்பர் 272ல பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஒன் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், செவன்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லாங் ஆன்சர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் செகண்ட் அண்ட் தேர்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் கொடுக்கணும் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும். அடுத்து யூனிட் 19 ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லெசன்ல பேஜ் நம்பர் 283ல பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் அ வேர்ட் ஆர் சென்டென்ஸ் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ல இது ரிப்பீட்டட் கொஸ்டின், ஹாஃப் எலி கொஸ்டின், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் 3 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது, ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இதுமாரி ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து லாங் ஆன்சர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், செகண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், தேர்ட் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த லெசன்ல டீட்டெயிலுக்கு. யூனிட் 20 ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் தரோவா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 298 ஆன்சர் இன் சென்டென்ஸ்ல 3 4 5 இந்த 3 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ல தேர்ட் ஒன், ஃபோர்த் அண்ட் தென் ஃபிஃப்த், செவன்த். ஓகேவா? 3 4 5 அண்ட் 7 5 and 7 ரிப்பீட்டட் கொஸ்டின். லாங் ஆன்சர் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தென் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹாஃப் எலிக்கு. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
Unit 21 Health and Diseases. Page number 312. Answer in a sentence. Roman number 7 la first, second, third, fifth and sixth one important. அதில் தேர்டும் ஃபிஃப்த்தும் வந்து repeated question. Short answer questionல பார்த்தீங்கன்னா first one, second one, third one, fifth one important question. Long answer questionல இது half yearly repeated question. Next, Unit 22 Environmental Management. ஸோ இதில் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு page number 327. Roman number 5 answer in a sentence la third one, fourth one, sixth one important question. Short answer question la first one repeated ah kekranga, and then second and then fourth one. இது எல்லாமே half yearly questions. Then long answer questions la பாத்தீங்கன்னா possibilities இருக்கிறது first one, and then second one, how will you prevent soil erosion, then enumerate the importance of forest. இது வந்து half yearly very important question. Next, unit 23 visual communication. ஸோ இதில் வந்து 4 questions தான் இருக்கும். இந்த 4 questionஸுமே நீங்கள் வந்து தரோவாக படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து 1 மார்க்ஸ்க்கு கொடுங்க. எல்லா லெசனும் 1 மார்க்ஸ் தரோவாக படிச்சிருங்க. அடுத்தது நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஃபிசிக்ஸில் இருக்க நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் கெமிஸ்ட்ரியில் இருக்க நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை பார்த்துட்டிங்கனாலே அதுக்கடுத்து இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக தாராளமாக வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த 2 மார்க்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா அதையே கூட 5 மார்க்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் இந்த மாதிரி இன்டர்னல் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் தரவாக பார்த்துக்கோங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஃபைன், அடுத்து ஸ்டேட், இந்த லா, ஸ்டேட் நியூட்டன்ஸுக்கு எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறது, அடுத்து டிஸ்டிங்விஷ் அப்படின்ற கொஸ்டின்ஸ், இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி கொஸ்டின்ஸே வந்து ஒரு 10 மார்க்ஸ்க்கு வந்துடும். டிஃப்ரென்ஷியேட் இந்த மாதிரி நீங்கள் படிக்கும் போது ஈஸியாக வந்து அந்த ப்ரையாரிட்டி நீங்கள் கொடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து எழுதுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.